ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைப்போம். வழங்கியவர் திருமதி கீதா கோவிந்தா தாசி அவர்கள். மாயையின் மயக்கத்தில் மரணத்தை மறந்துள்ள மனிதர்களுக்கு மதியளிக்கும் மருந்து. நிரந்தரமற்ற துன்பமயமான இவ்வுலகில் சிலர் வாழும் கலையை பற்றி போதிக்கின்றனர். ஆனால் சாகும் கலையை பற்றி யாரும் சொல்வதே இல்லை. மரணம் என்ற ஒன்று இருப்பதை முற்றிலும் மறந்துவிட்டு மனிதர்கள் வாழ்கின்றனர். மிகவும் ஆச்சரியத்தக்க விஷயம் என்ன என்று மாமன்னர் யுதிஷ்டிரரிடம் கேட்கப்பட்ட போது, தினம் தினம் மற்றவர் இறப்பதை பார்த்தும் தான் மரணமடைய மாட்டேன் என்ற மனிதர்களின் எண்ணமே இவ்வுலகில் மிகவும் நகைப்புக்குரிய விஷயம் என்று பதிலளித்தார். மரணத்தை எதிர்கொள்வது எப்படி என்றும் இறுதி யாத்திரைக்கு நம்மை தயார் செய்வது எப்படி என்றும் சற்று சிந்திப்போம். இறுதி தேர்வு. பள்ளி மாணவனின் திறமை வருட கடைசியில் நடக்கும் தேர்வில் சோதிக்கப்படுகிறது. வருடம் முழுவதும் அவன் எவ்வாறு படித்தான், எவ்வாறு தன்னை தேர்விற்கு தயார் செய்தான் என்பது தேர்வில் அவனுக்கு கிடைக்கும் முடிவில் தெரிந்துவிடும். அதுபோலவே ஒவ்வொரு மனிதனுக்குமான தேர்வு நாள் அவன் மரணம் அடையும் நாளே. அவன் தனது வாழ்க்கை முழுவதும் செய்தவை அனைத்தும் மரணத்தின் போது பரிசோதிக்கப்படும். அவன் தனது தேகத்தை விடும் நேரத்தில் பகவானை நினைத்தால் அவனது வாழ்க்கை வெற்றி அடைந்ததாகும். அந்த காலேஜ மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யா பிரயாதீஷமத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர சம்சய. தனது வாழ்வின் இறுதி கட்டத்தில் யாராவது என்னை மட்டுமே எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை என்று கிருஷ்ணர் கூறுகிறார். யம் யம் பாவி ஸ்மரன் பாவம் தியஜத் யந்தே கலேவரம் தம் தம் மே வைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவித. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகின்றான். பகவத்கீதையில் 8.5-6 உள்ள மேற்குறிப்பிட்ட இரு ஸ்லோகங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவன் எவ்வாறு அவரை அடைவது என்றும், இறக்கும் நேரத்தில் ஒருவரின் மனோநிலை அவனது அடுத்த வாழ்வை நிர்ணயிக்கும் என்றும் கூறுகிறார். தேர்வில் தோல்வி. இதனால் அந்திம காலத்தில் பக்தி செய்து பகவானை அடைந்து விடலாம் என்று சிலர் தப்பு கணக்கு போடுகின்றனர். வாடிய மலர்களை யாரும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பதில்லை. ஆனால் வாடி வதங்கி போன முதுமையை மட்டும் அர்ப்பணிக்கலாம் என்று திட்டமிடுகின்றனர். இது நியாயமா? முதுமையில் உடல் பலவீனமடைந்து விடும். காதுகள் கேட்காது, கண்களும் சரிவர பார்க்காது, எலும்புகளும் பற்களும் பலவீனமடைந்து விடும். இவ்வாறு அனைத்து உறுப்புகளும் ஒத்துழைக்க மறுத்து விடும் போது எவ்வாறு ஒருவரால் கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிக்க முடியும்? எவ்வாறு பக்தி தொண்டு செய்ய முடியும்? சிலர் புனித ஸ்தலங்களில் இறந்தால் பகவானை அடையலாம் என்று அறிந்து கொண்டு வயதான பின்னர் பிருந்தாவனத்திற்கு சென்று அங்கே மரணமடைய திட்டம் தீட்டுவர். அவர்களில் பெரும்பாலானோர் திட்டம் நிறைவேறுவதற்கு முன்பே இறந்து விடுவர். பக்தியற்ற சில செல்வந்தர்கள் பிருந்தாவனத்தில் வீடு வாங்கி குடியும் போவார்கள். ஆனால் நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்களின் உறவினர்கள் டில்லியில் இருக்கும் மருத்துவமனையில் சேர்த்து வைத்தியம் பார்க்கும் போது அங்கு இறந்து விடுகிறார்கள். இளமையிலேயே பக்தி தொண்டிற்கு வருமாறு மக்களை அழைக்கும் போது படிக்க வேண்டும், வேலை தேட வேண்டும், திருமணமாக வேண்டும், குழந்தைகளை பெற வேண்டும், பிறகு அவர்களின் படிப்பு, வேலை, திருமணம் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும். வாழ்க்கை முழுவதும் இவ்வாறு இருப்பவர்கள் அந்திம காலத்திலும் அதையே தொடர்கிறார்கள். பக்திக்கு நேரம் இல்லை என்று கூறுபவர்களை யமராஜரும் நேரம் சொல்லாமல் கொண்டு சென்று விடுவார். வாழ்க்கை முழுவதும் தொலைக்காட்சி பார்த்தவர்களுக்கு இறுதி கட்டத்திலும் அதுவே தேவைப்படுகிறது. எதை நாம் அதிகமாக செய்கிறோமோ அதுவே இறக்கும் தருவாயில் நினைவிற்கு வரும். ஒருமுறை மும்பையின் ரயில் நிலையில் ஒன்றில் இஸ்கான் பக்தர்கள் சிலர் புத்தக விநியோகம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு நேர்ந்த ஒரு விபத்தில் கூலி தொழிலாளி ஒருவர் பலத்த காயம்பட்டு இறக்கும் நிலையில் இருந்தார். பக்தர்கள் அவரை கிருஷ்ணரிடம் அனுப்பும் ஆசையில் ஹரே கிருஷ்ணா என்று உச்சரிக்கும்படி பலமுறை வேண்டி கேட்டனர். இருப்பினும் அவர்களை புறக்கணித்து விட்டு பீடிலாவோ பீடிலாவோ, அதாவது பீடி கொடுங்களேன் பீடி கொடுங்களேன் என்று கேட்டபடியே துடிதுடித்து இறந்து போனார். அவரின் வாழ்நாள் முழுவதும் பீடி பிடித்தவருக்கு இறுதியிலும் பீடியே தேவைப்பட்டது. பீடியே நினைவிற்கு வந்தது. கலங்கப்பட்ட மனிதனுக்கு கிருஷ்ணரின் நினைவு அசாத்தியமே. இறப்பின் துன்பம் அறிந்த குலசேகர ஆழ்வார். இறப்பு என்பது சிக்கலான நேரம். எப்போது வேண்டுமானாலும் அந்த நேரம் ஒருவரது வாழ்வில் வரலாம்.
பரீட்சித் மகாராஜாவிற்கு 7 நாட்களில் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தது. அந்த ஒரு வார காலத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தை சுகதேவரிடமிருந்து கேட்டு பகவானை அடைந்தார். ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு மரணம் எப்போது நேரும் என்பதை சொல்ல முடியுமா? அந்த நேரத்தில் கிருஷ்ணரை தியானிக்க முடியுமா? மிகவும் கடினமே. இதை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக குலசேகர ஆழ்வார் தனது முகுந்த மாலையில் பாடல் 33 பின்வருமாறு பாடுகிறார். கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவமே விஷதமானசராச சம்ச பிராண பிரயாண சமயே கபவாத பித்தை கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. கிருஷ்ணரே, இந்த க்ஷணமே எனது மனமாகிய அன்னம் தங்களின் தாமரை தண்டுகளை போன்ற திருவடிகளை பற்றி கொள்ளட்டும். இறக்கும் தருவாயில் எனது தொண்டையை காற்றும் பித்தமும் சளியும் அடைத்துக் கொள்ளும். அப்போது உங்களை என்னால் எப்படி நினைக்க முடியும்? இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீல பிரபுபாதர் பல இடங்களில் மேற்கோள் காட்டி அறிவுரை வழங்கியுள்ளார். சில நேரங்களில் பஜனையாகவும் பாடினார். நாம் நமது நேரத்தை வீணடிக்காமல், காலன் வந்து கதவை தட்டும் வரை காத்திருக்காமல், உடல் நலமாக இருக்கும் போதே கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும். சஞ்சலமான மனதை வலியுறுத்தி கிருஷ்ணரை நினைக்கும்படி செய்வது அவசியம். திடமான மன உறுதியும் விடாமுயற்சியும் அவசியம். அப்போது கிருஷ்ணரின் கருணை நமக்கு நிச்சயம் கிட்டும். பீஸ்மர் கற்றுக் கொடுத்த சாகும் கலை. 12 மகாஜனங்களில் மிகச்சிறந்த பக்தர்களில் ஒருவரான பீஸ்மர் தன் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு அரச கடமைகளை செய்த போதிலும் கிருஷ்ண பக்தியில் தம்மை தொடர்ந்து ஈடுபடுத்தி வந்தார். அதனால் அம்பு படுக்கையில் படுத்து மிகுந்த உடல் வேதனையை அனுபவித்த போதிலும் அவரால் தனது மனதை கிருஷ்ணரின் திருவடிகளில் சமர்ப்பிக்க முடிந்தது. கிருஷ்ணரின் உத்தரவை பின்பற்றி மாமன்னர் யுதிஷ்டிரருக்கு ராஜநீதியை பற்றிய அறிவுரைகளை வழங்கினார். பின்னர் கிருஷ்ணரை புகழ் விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தையும் பாடினார். இறுதியில் கிருஷ்ணரை தரிசித்தபடியே பூரண கிருஷ்ண உணர்வில் தனது தேகத்தை துறந்தார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். பீஸ்மர் ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற தூய பக்தர்கள் வாழ்வது எப்படி என்றும் இறப்பது எப்படி என்றும் நடைமுறையில் செய்து காட்டினார். பெரியாழ்வாரும் இக்கலையை கீழ்காணும் பாசுரத்தின் 4000 திவ்ய பிரபந்தம் 423 மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விட துத்தனை ஆவரென்றே ஒப்பிலேனாகிலும் நின்னடைத்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. இறக்கும் தருவாயில் எமதூதர்கள் வரும்போது பகவானை நினைப்பது கடினமாகிவிடலாம் என்பதால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கிறேன் என்று இங்கே ஆழ்வார் பாடுகிறார். யானைக்கும் அருள் பாலித்த பகவான் மீது நம்பிக்கை கொண்டு நாமும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைப்போமாக. பக்தனுக்கு வெற்றி நிச்சயம். ஸ்ரீ ஈஷோபனிஷத்தின் 17வது மந்திரத்தில் ஒரு பக்தர் பின்வருமாறு பிரார்த்தனை செய்கின்றார். வாயுர் அனிலம் அமிர்தம் அதேதம் பஸ்மாந்தம் சரீரம் ஓம் கிருதோ ஸ்மர கிருதம் ஸ்மர கிருதோ ஸ்மர கிருதம் ஸ்மர. இதன் பொருள், எனது தற்காலிகமான இவ்வுடல் எரிந்து சாம்பலாகட்டும், என்னுடைய சுவாச காற்று காற்றோடு கலக்கட்டும். நான் செய்த யாகங்களை தயவு செய்து நினைவு கொள்ளுங்கள். பக்தர்கள் செய்யும் சிறிதளவு பக்தியையும் பகவான் நினைவு கொள்பவர். அவர் கருணை மிக்கவர் என்பதால் நினைவு கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இறக்கும் தருவாயில் பக்தன் மறந்தாலும் கிருஷ்ணர் அவனுக்கு நினைவுபடுத்தி விடுவார். அஜாமிளனுக்கு 2ஆம் சந்தர்ப்பம் கொடுத்தார். பரத மன்னருக்கு மான் உடலிலும் நினைவை கொடுத்தார். யானையான கஜேந்திரனுக்கு முற்பிறவியில் செய்த பிரார்த்தனைகளை அனைத்தையும் நினைவுபடுத்தினார். எனவே வாழ்க்கை முழுவதும் உண்மையான உள்ளத்தோடு பக்தி தொண்டு செய்யும் பக்தனுக்கு வெற்றி நிச்சயம். உடல் வலிமையும் இளமையும் இருக்கும் போதே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைப்போம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.